எங்கள் தாத்தா வந்து பெரிய அனுமன் பக்தர். எனக்கு அவங்க தாத்தா நாகேஷ் சார் வந்து பெரிய அனுமன் பக்தர். நீங்கள் சொல்லி அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த மாதிரி கதைக்காக நான் வெயிட் பண்ணுறேன், நான் பண்ணுறேன் அப்படின்ட்டாரு. சொல்லிவிட்டு இது வந்து தாத்தாவோட பிளெஸ்ஸிங்ஸ் தான் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் இவர் உள்ளே வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த மேக்கப்லாம் போட்டுட்டு அந்த வெயிலில் நடந்து போகும்போது எல்லோரும் க்ரௌட்ஸ் பார்ப்பாங்க. ஆடியோ வெளியில் இருக்காங்க இல்லையா, நம்ம ஏன்னா ரோட்டில் தான் எடுக்கிறோம், எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டேன். இவன் பார்க்குறான், இவன் சிரிக்க வந்து வண்டியில் போகும்போது சிரித்து ஷோ பண்ணிவிட்டு சிரிச்சுட்டு போவாங்க, பார்ப்பாங்க என்ன வித்தியாசமாக போகிறோம், எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டார். செப்பல் கேட்கும் போது அவுத்துக்கலாம்னா கேட்க மாட்டார், அப்படி செப்பல் எல்லாமே நடந்து போகிற அடுத்தது நிறைய டெடிக்கேஷன் வச்சு. அந்த ட்ரெஸ்ஸை போட்டாலே உங்களுக்கு அப்படியே கொட்டும், வேர்க்கும். இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ பிளாக்பஸ்டர் மூவிஸ், அதுவும் 1+, 2+, 3+ மல்டிப்ளஸ் லாங்குவேஜஸ்லயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus, இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus, இதுல எல்லாமே பிளஸ். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் எப்பவுமே ஒரு நிறைய செலிபிரிட்டிஸை மீட் பண்ணி அவங்களோட அனுபவங்களை நமக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைம் நம்ம யாரை பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரைட்டர், அதுவும் டைலாக் ரைட்டர் ப்ளஸ் டைரக்டர் அப்படின்னு பன்முக திறமை கொண்ட ஸ்ரீராம் பத்மநாதன். ஸோ அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஆக்சுவலி நான் உங்களை பற்றி கேள்விப்பட்ட வரைக்குமே நீங்கள் வந்து பாக்கியராஜ் சார் கூட வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த ஒர்க்கில் இருந்து இப்போ உங்கள் மூவிக்கு நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? அது வரைக்கும் உங்களோட அனுபவங்களை பற்றி சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக மேடம். நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே DFT தான் பண்ணேன். நம்ம தரமணியில் வந்து டைரக்ஷன் கோர்ஸ் தான் பண்ணேன். அங்கே முடிச்சுட்டு திருமுருகன் சார்கிட்ட ஒர்க் பண்ணேன். நான் 2 படங்கள் பண்ணேன், கோ டைரக்டராக ஒரு படம் அதெல்லாம் பண்ணேன். அதை முடிச்சுட்டு நான் 2011 வந்து டூன்னு ஒரு படம் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து நிறையா ஷார்ட் ஃபிலிம்ஸ், ஒரு 25 ஷார்ட் ஃபிலிம்ஸுக்கு மேலே பண்ணியிருக்கேன். நடுவில் தான் பாக்யராஜ் சாரோட ஒரு நட்பு ஏற்பட்டது. என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல சீக்வல் இப்போ எடுக்கிறாங்களே, சிங்கம் 1, 2, 3, 4 எடுக்கிறாங்க இல்லையா, அதுக்கு முதல்ல சீக்வல் ஆரம்பித்ததே நாங்கள் தான் ஆரம்பித்தோம். முந்தானை முடிச்சுன்னு ஒரு படம் வந்தது. அந்த படம் எங்கே எண்டை வச்சோ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்லேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி கதை. அது சார்கிட்ட போய் கதை சொன்னால் ரொம்ப பிடிச்சிருந்தது சாருக்கு. அவர் நடித்தா நிறைய பேர் எல்லாருமே இருக்கிறவங்கலாம் அதில் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டாக நடித்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு 10 டேஸ்க்கு மேலே அந்த படம் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு அந்த படம். அதுக்கப்புறம் நான் நிறைய 25 ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்தேன், 6 புக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கேன், ஒரு படம் டைலாக்ஸ் எல்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இப்போ இந்த படம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அனுபவம் அப்படின்னா பாக்யராஜ் சார்ட்டேருந்து கற்றுக்கிட்டது தான். அவரோட ஃப்ரீ டைமில் கூப்பிட்டு அவரோட ஸ்கிரிப்டை பற்றி பேசுவார், இல்லை எங்கள் ஸ்கிரிப்டை வந்து கேட்பார். நிறைய விஷயங்கள் ஸ்க்ரீன் பிளேல சொல்லி கொடுத்துருக்காரு அவர். அதெல்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சார் 25 ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க சார். அதில் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, அதில் நீங்கள் எவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க? ஸோ அது 25ல் நம்ம ஃபஸ்ட்டு வந்து டூ படம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதிர்ஷ்டம் 5 கிலோமீட்டர்னு ஒரு படம் ஒன்று பண்ணோம். அது விமர்சக ரீதியாக நிறைய இடத்துல சினிமா எக்ஸ்பிரஸ்லாம் ஆரம்பிச்சு நம்ம தமிழ் ஸ்டுடியோ அருண்லேருந்து எல்லாருக்குமே அதில் ஒரு அந்த படத்தை அப்ரிஷியேட் பண்ணி, அப்போ அந்த டைமுக்கு நல்லா அதை பார்த்தா ப்ரொடியூசர் ஓகே பண்ணாங்க. அந்த ஃபஸ்ட்டு படம் வந்து ஓகே பண்ணது அதுதான். அது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு படம். அதை தாண்டி அடுத்தது பார்த்தீங்கன்னா ருசிகண்ட பூனைன்னு 2016 பண்ணேன். அது வந்து ஒரு 20 lakhs வியூஸ் போச்சு. இன்றைக்கும் என்னோட இதில் ஹையஸ்ட்டு போன வியூஸு அந்த படம் தான் இது. அதுக்கப்புறம் இப்போது லாஸ்ட் இயர் வந்து நம்ம டைரக்டர் யூனியன்லேருந்து ஒரு இது வச்சாங்க, ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சாங்க. இன்னோவேட்டிவ் ஃபிலிம் அகாடமி மூலமாக ஒரு 20-25 பேர் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுற மாதிரி வச்சாங்க. அதில் பெங்களூரில் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பெஸ்ட் அவார்டு வாங்கிச்சு அந்த படம் வந்து, அதாவது சினிமாட்டோகிராஃபிக் பெஸ்ட் அவார்டு வாங்கிச்சு. அதெல்லாம் தாண்டி கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் 5 படத்தோடு சேர்த்து இந்த படத்தையும் அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு நம்பிக்கைகள், ஒரு அடுத்த கட்டம் நம்ம மூவ் ஆகிறதுக்கு. அதாவது கதை வந்து நான் எழுதின ஒரு சிறுகதையில தான் அதை எடுத்தேன். ஸோ அந்த சிறுகதையை நம்ம கரெக்டாக அழகாக சொன்னால் அது போய் கரெக்டாக ரீச் ஆகும், அந்த ஒரு நம்பிக்கை கிடச்சிது. அது இப்போ வானரன் எடுக்கிறது என்னோட சிறுகதையிலேருந்து எடுக்கிற ஒரு விஷயம்.
ஓகே சார். இப்போ பார்த்தீங்கன்னா சார் எல்லாருக்குமே ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் படம் எடுக்கிறது ரொம்ப டஃப்னு சொல்லுவாங்க சார். ஸோ அந்த காலத்தில் நீங்கள் ஃபர்ஸ்ட் படம் எடுக்கும்பொழுது உங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சு? இல்லை இப்போ வந்து நீங்கள் எந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் ஆக்சுவலி நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க? கண்டிப்பாக மேம். இப்போ உங்களுக்கு வந்து டிஜிட்டல், இப்போ உங்களுக்கு எல்லாமே வந்து டிஜிட்டல் ஆனதால் ஒரு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாலே யார்ட்டும் ஒர்க் பண்ணணும்னு கூட இல்லை. இந்த ஷார்ட் ஃபிலிம் நல்லா இருந்தால் உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் கிடைச்சது பண்ணிடலாம். நான் அந்த டைமில் நான் சொல்ல 2008-9 டைமில் சொல்கிறேன். அந்த டைமில் வந்து ஃபிலிம் இருந்தது. ஃபிலிம் இருக்கும்போது உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 படம் பண்ணியிருக்கணுங்குவாங்க. ஏன்னா ஃபிலிம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க ப்ரொடியூசர்ஸ். அப்போ உங்களுக்கு நல்ல ஸ்டஃப் இருக்கா, இவ்வளோ படம் ஒர்க் பண்ண, அப்போல்லாம் படங்கள் நிறைய ஒர்க் பண்ணால் தான் தருவாங்க உங்களுக்கு. அது அந்த டைமில் இருக்கும்போது ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். உங்களுக்கு ஃபிலிம்கிற பட்ஜெட்டும் பார்த்து தான் பண்ணுவாங்க. ரொம்ப ஓவர் பட்ஜெட்ஸ் போக முடியாது. ரொம்ப காம்படிஷன் அதிகமாக தான் இருந்தது. ஆனால் அந்த மாதிரி நம்ம அப்போ ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கோம், ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு ஒரு நல்ல ஒரு பெரிய டேரக்டர்கிட்ட இருந்திருக்கோம் அப்படிங்கிறது ஒரு சின்ன நமக்கு ஒரு லேபிள் உள்ளே போகிறதுக்கு ஈஸியாக இருந்தது. இருந்தாலும் நான் கதை சொல்லும் போது எனக்கு முன்னாடி 99 பேர் சொல்லியிருக்காங்க. உண்மையுமே அவங்க 99 பேர் சொல்லி நான் 100ஆவதாக போய் சொல்லி அதுக்கப்புறம் ஒரு ஃபில்டர் பண்ணி அதுலேருந்து எடுத்து அந்த 100ல் 1 தான் நான் படம் பண்ணேன். உண்மையாக நடந்தது. ஏஜி என்டர்டெயின்மெண்ட்டில் டூ பண்ணும்போது அவ்வளோ காம்படிஷன் இருந்தது. ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு சொல்றீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி அவ்வளோ பிளாட்ஃபார்ம் கிடையாது. ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலி 99 பேர் தாண்டி 100ஆவதால வந்து நான் மூவி பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு என்ன எது ஈஸியாக இருக்கா இல்லை கஷ்டமா இருக்கா? ஏன்னா நீங்கள் அப்போ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ இருக்கிற பிளாட்ஃபார்முக்கு நீங்கள் ஒர்க் பண்ணும்பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கு? இது வந்து அப்போ இல்லையோ அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இல்லை கண்டிப்பாக. இப்போ சோஷியல் மீடியாஸ் எல்லாம் வந்து ரொம்ப நிறைய இருக்குது. இப்போ என்னோட ஃபஸ்ட்டு படத்துக்கு வந்து இதே சோஷியல் மீடியாலாம் இல்லை. ஃபேஸ்புக்கோ அப்போ இல்லை இருந்தது. ஃபேஸ்புக்கோட ஆரம்ப கட்டம். இன்னும் ஒரு 50 பேர் 100 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. ஆரம்ப கட்டம் அது. இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா மாதிரி எனக்கு அப்போ இருந்திருந்ததுன்னா அந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் ஹைப் அதிகமாக கிடச்சிருக்கும். நம்ம அப்போது சரி அப்போ டேரெக்டாக நம்ம மக்கள் ரிலீஸாக அந்த மாதிரி இதில் போயிட்டோம். இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன்ஸுக்கு நிறையா விஷயங்கள் ஒரு படம் நல்லா பண்ணோம் அப்படின்னா சோஷியல் மீடியா ஹெல்ப் பண்ணும். ப்ரெஸ் அவங்க முதல்ல எழுதி அந்த டைம்லலாம் அவங்க ப்ரெஸ்ஸில் எழுதி அடுத்து ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் வெளியில் வரும். இன்றைக்கி ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே ஃபேஸ்புக்கில் இருக்காங்க. படம் பார்த்துட்டு வந்த உடனே ஒரு மொபைலில் வந்து படம் சூப்பர்னு ஃபஸ்ட்டு ஒரு 4 லைன் நடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க டீட்டெயில்டாக அவங்களோட வெப்சைட்டில் எழுதிக்கிறாங்க. எழுதி இது பண்ணுறாங்க. அந்த 4 லைன் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, படம் நல்லா இருக்குது, டோன்ட் மிஸ் இட், இந்த வாரத்தோட ஹிட்டு படம் அப்படின்லாம் எழுதுறாங்க இல்லையா. இதெல்லாம் இந்த காலத்து ஜென்ரேஷன்ஸுக்கு பெரிய ப்ளஸ்ஸு. அதே மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டுன்னு இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கதையை எடுக்கும் போது அது இன்னைக்கு 2K கிட்ஸுக்கான விஷயம், 90s கிட்ஸுக்கான விஷயம் பிரிச்சிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி பிரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. 2K கிட்ஸுக்கு எமோஷன்ஸ் இருக்குது. அவங்களும் வீட்டுக்கு போனால் அம்மான்னு தான் கூப்பிட்றாங்க, தோசை போடுன்னு தான் கேட்குறாங்க இல்லையா. ஸோ எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு ஹியூமன் எமோஷன்ஸ் ஒன்று தான். நீங்கள் ஃபாரினில் ஒரு படம் பார்த்து அதில் அவன் அழுகிறான் போகிறான், அங்கேயும் எமோஷன்ஸ் ஒன்று தான். கதை நல்லா இருந்ததுன்னா அந்த பையன் பார்த்துட்டு இது எங்கள் அம்மா அப்பாவோட போய் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு அவன் முதல்ல பார்ப்பான். வீட்டுக்கு போய் அவங்க அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வந்து தேட்டரில் உட்காரப்பான். இதுதான் நடக்குமே தவிர கதை எதுவுமே நீங்கள் எதை பற்றி யோசிக்க வேணாம். 2K கிட்ஸுக்கான படமா 90s கிட்ஸுக்கான படமாலாம் யோசிக்க வேணாம். நல்லா இருந்தால் கண்டிப்பாக பார்ப்பாங்க. அது ஒன்று தான் இன்றைக்கி நான் சொல்கிற ஒரு விஷயம். அதுதான். இப்போ உங்களுக்கு சினிமானா என்ன சார்? உங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும். ஸோ உங்களுக்கு சினிமானா என்ன? சினிமா அப்படிங்கிறது அதான் சொல்கிறேன் மேம். இப்போ நீங்கள் ஒரு கதை எழுதினாலும் ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாலும் சினிமா எடுத்தாலும் எல்லாமே படைப்பு தான். எவ்ரிதிங் படைப்பு தான். நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன் அப்படின்னா அது நீங்கள் ஒரு படைப்பு தான். நீங்கள் ஒரு டேரக்டர் தான். நீங்கள் இப்போ ஒரு சிறுகதை எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு படைப்பு தான். அதுலேயும் நீங்கள் கேரக்டர்ஸ் எழுதுறீங்க. என்ன உங்களால் விஷுவல் பண்ண முடியாது. அவ்வளோ சினிமாவை நீங்கள் விஷுவல் பண்ணி பார்க்குறீங்க, அவ்வளோதான். நான் அது மாதிரி பிரிச்சுக்கல. ஒரு ஷார்ட் ஃபிலிமோ மூவியோ சிறுகதையோ அந்த மாதிரி தனித்தனியாக இதுதான் என்னது எல்லாமே ஒரு படைப்பு தான். அது என்ன அந்த சினிமா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக அது போய் பார்க்குறவங்கள ஒரு டச் பண்ணும். இது உண்மை. நீங்கள் நல்ல விஷயங்களை சொன்னீங்க அப்படின்னா அவன் ஏற்றுக்கிறானோ இல்லையோ, ஆனால் அவன் விஷயம் யோசிப்பான். கெட்ட விஷயத்தை மட்டும் நம்ம சினிமாவில் சொல்லக்கூடாது. அது என்னோட பாலிசி. தனிப்பட்ட முறையில் அவன் கெடுறவன் கெடுவானா, அவன் படம்னு பார்த்துட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வேற. கண்டிப்பாக இம்பேக்ட் பண்ணும் சினிமா அப்படிங்கிறது வந்து. ஒரு நல்ல விஷயத்த சொன்னீங்கன்னா
அவன் மனசு நிற்கும். கெட்ட விஷயத்தை சொன்னீங்கன்னா செஞ்சு பார்க்கணும்னு தோணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சினிமாவை நல்ல விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்தணும். இப்போ பார்த்தீங்கன்னா வானரன் இது உங்களோட 3rd மூவி சார். நீங்கள் இதில் பார்த்து ஒரு பக்தி படமா இல்லை எந்த மாதிரி ஒரு படம்? ஏன்னா வானரங்கிறது பார்த்தீங்கன்னா ஹனுமனோட அந்த அவங்களுடைய கூட்டம் தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது இந்த படம் வந்து எதை வந்து மீன் பண்ணுது? இல்லை மேம், கண்டிப்பாக இது பக்தி படமே கிடையாது. அதே மாதிரி எந்த ஒரு பர்டிகுலர் ரிலிஜனும் நம்ம இதை பற்றியே சொல்லலை. ஆக்சுவலாக ஆந்திராவில் வந்து பகல் வேஷம்னு ஒரு கலை இருக்குது. அந்த கலை அங்கே வந்து அழிஞ்சிருச்சு. அங்கேருந்து வந்தவங்க தான் தமிழ்நாட்டில் வந்தவங்க இந்த மாதிரி ஆஞ்சநேயர் வேஷம் கட்டிக்கிட்டு போயிட்டு இந்த மாதிரி ஒரு கலைக்காக தான் அவங்க செஞ்சிட்ருக்காங்க. ஸோ நம்ம இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு குழந்தை அப்பா பொண்ணுக்கான ரிலேஷன்ஷிப் கதை தான் நம்ம சொல்கிறோம். கமர்ஷியலாக சொல்கிறோம். இதுலேயும் காமெடி இருக்குது, பாட்டு இருக்குது, டூயட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த ஹீரோ கேரக்டருக்கு பின்புலம் என்ன, அவர் யார் அப்படின்னா இந்த மாதிரி ஆந்திராவிலேருந்து இங்கே வந்து இந்த கலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறவர், பகல் வேஷம்ங்கிற ஒரு கலையை அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் வியாபாரம் ஆகுதா ஆகலையா அதெல்லாம் வந்து வேற. அவருக்கு வந்து அவங்க அப்பா செஞ்ச கலையை விட்டுறாமல் அவர் போய் பண்ணிகிட்டு இருக்காரு. இது நீங்கள் சின்ன வயசில் பார்த்துருப்பீங்க, ரோட்லலாம் ஆஞ்சநேயர் வேஷம் போட்டுட்டு கோவிலில் வீடுகளெல்லாம் வந்திருப்பாங்க. எனக்கு யதார்த்தமாக இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸை நம்ம வந்து படத்தில் காட்டலையே, எந்த சினிமாலையும் நம்ம காட்டலையே. அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குது. இப்போ உங்களை பார்த்து யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க நீங்கள் எனக்கு கடவுள் மாறிங்க அப்படிங்கிறாங்க. ஒரு நிமிஷத்தில் நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஹாப்பி இருக்கும் இல்லையா. நான் இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கை எடுத்து கும்பிட்டுட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க, ஆனால் அவருக்கு எந்த எமோஷனும் இருக்காது. அவங்க கடவுளாகவே நினச்சிக்க மாட்டாங்க, ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதே அவர் வராரு, ஒரு கடைக்கு வராருன்னு வச்சுக்கோங்க, போடா காலையில் வந்துட்ட போ வேற இடம் பாரு அப்படிங்குவானா, அதுக்கும் அதே ரியாக்ஷன் சொல்லி தான் போவான். நான் நின்று வாட்ச் பண்ணதில் பியூட்டிஃபுல் கேரக்டர்ஸ் ஆகும். அந்த கேரக்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன இவங்க புகழுக்கும் இதாக மாட்டேங்கிறாங்க, திட்டினாலும் ஒன்று ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, எதை நோக்கி இவங்க பயணம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அது ஒரு சிறுகதையாக வருது எழுதினேன். அந்த சிறுகதையில் ஒரே ஒரு சீன் தான் இப்போ படத்தில் வருது. அது அப்படியே பெருசு பண்ணால் அதுக்குள்ள ஒரு அழகான ஒரு கதை ஒன்று வந்தது. ரியல் கேரக்டர்ஸ் நம்ம வாழ்க்கையில் பார்க்குற நிஜ கேரக்டர்ஸை பிரதிபலிக்கணுங்கிறதுல தான் எடுத்து இந்த கேரக்டர். இதில் வந்து பக்தியோ பர்டிகுலர் ரிலீஜியனோ இல்லை அது சாமி படமோலாம் கிடையவே கிடையாது. அப்பா குழந்தைக்கான பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் தான் படம். ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க நிறைய கலைகள் அழிஞ்சிட்டு வருதுன்னு, அது ஆந்திராவில் அழியுதுன்னு சொன்னீங்க. ஸோ தமிழ்நாட்டிலே அது மாதிரி நிறைய கலைகள் வந்து அழிஞ்சிட்டு வருது. ஸோ அது ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு எடுக்கணும்னு ஏதாவது ஒரு ஆசை தோணி இருக்கா? இப்போ நீங்கள் அங்கே பார்த்ததை வச்சு நீங்கள் இது ஒரு மூவி எடுக்கணும்னு நினச்சிங்க. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கலைகள் அழிஞ்சிட்டு வருது, அதை பற்றி ஏதாவது எடுக்கணும்னு ஒரு ஆசை இருந்திருக்கா உங்களுக்கு? இருக்குது, நிறைய இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பொம்மலாட்டம்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி ஒரு. ஆனால் அதெல்லாம் நம்ம நிறைய பண்ணிட்டாங்க. நீங்கள் அதெல்லாம் ஷார்ட் ஃபிலிம்ஸில் நிறையா பண்ணிட்டாங்க. இப்போ அந்த பொம்மலாட்டம் வச்சு அப்புறம் இந்த நூலை கையில் வச்சு இப்படி ஆட்டிட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் நிறையா பண்ணிட்டாங்க. ஸோ அழிந்து போன கலைகள் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. நம்ம அது இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும். ரிசர்ச் பண்ணி இதெல்லாம் நமக்கு நம்ம முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன் அதெல்லாம் இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்த ஜென்ரேஷன் மாறிட்டாங்க. இப்போ இப்போ இந்த நம்ம படத்தில் அங்கே வந்தவர் இதே கலையை நம்ம பண்ணுறோம் நம்ம சொல்கிறோம். ஆனால் இன்னும் ரியல் லைஃப்பில் அவங்க வேறு இடத்துக்குள்ள போயிருந்துருக்கலாம். நம்ம ஒரு வரலாறு தானே, இது இருந்தது அழிஞ்சிருச்சுங்கிறத நம்ம சொல்கிறோம். இப்போ நீங்களும் தெருவில் ஒரு 2 இந்த மாதிரி வேஷம் போட்டு போகிறவரை பார்ப்பீங்க. பார்க்கும்போது டக்குன்னு நமக்கு ஒரு ஐடென்டிஃபை, இவர் நம்ம இந்த மாதிரி படத்திலலாம் காமிச்சிருந்தாங்க, ஏதோ ஒன்று அவன் ஒரு ஹியூமன் பீயிங்காவது நம்ம மதிப்போம்ல, அதுதான் மெயினாக வேணும். ஹியூமன் பீயிங்காக மதிக்கணுங்க, அவ்வளோதான். ஸோ இந்த படத்துக்காக இப்போ அது மாதிரி வேஷம் போடுறவங்கள்ட்ட போய் பேசியிருக்கீங்களா? ஆக்சுவலி எப்படி உங்களுடைய லைஃப் ஸ்டைல் அது மாதிரி பேசியிருக்கீங்களா, இல்லை உங்கள் அனுபவத்தை வச்சு? இல்லை, என் அனுபவத்தில் வச்சு எழுதினேன். ஏன்னா நானும் தேடி பார்த்தேன், கடைசி வரைக்கும் சிக்கல வருது. ஏன்னா ஷூட் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா ஒருத்தர் கிராஸ் பண்ணி போன நம்ம ஹீரோ தான் போறாரு போல இருக்கு, வேணுங்க வேஷம் போட்டுட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா உண்மையான வேற யாரோ அவர் போயிட்டாரு. நான் அவர் கேட்ச் பண்ணுறதுக்குள்ள போயிட்டாரு அவர். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி வேறு ஏதாவது. ஏன்னா எனக்கு கதை எழுதின உடனே இமிடியட்டாக ப்ரொடியூசர்ஸ் சைட்லேருந்து அடுத்தடுத்த கட்டங்களை நோடுறதுக்கான விஷயங்கள் வந்துருச்சு. ஸோ எனக்கு அந்த ரிசர்ச் பண்ணுறதுக்கான ஒரு இது இல்லை, டைம் இல்லை. பட் ஆனால் நான் அவங்கள பற்றி நான் ஃபுல் ரிசர்ச் கூகுள்லேயும் இதுலேயும் படிச்சுட்டு தான் தேடி கேட்டு ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட கேட்டு அதுக்கப்புறம் தான் நான் இதை பண்ணிடுவேன். ஓகே சார், இந்த படம் இப்படி ஃபுல்லாக எமோஷ்னலா சார்? ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல்லாகவே எமோஷ்னல் தானா? எமோஷன்ஸ் இருக்குது. ஆனால் எந்த மாதிரி உங்களுக்கு எமோஷன்ஸ் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாசிட்டிவான ஒரு எமோஷன்ஸ் இருக்குது இல்லையா, நிறைய நல்லவங்களை காமிச்சிருக்கு. ஓகே, இன்றைக்கி ஃபிலிமில் வந்து நிறைய வன்முறை தப்பான கேரக்டர்ஸ்லாம் காட்டுறாங்க இல்லையா, அவங்களெல்லாம் நம்ம விட்டுட்டோம். நான் நல்லவங்களை மட்டும் காமிச்சிருக்கேன். இந்த படத்தில் நிறைய நல்லவங்க இருக்குது.
அவங்க செய்கிற உதவிகள், அவங்க செய்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன எமோஷன்ஸ் கொடுக்கும். அதை தாண்டி ஒரு பெரிய எமோஷன்ஸ் இருக்குது கிளைமேக்ஸில், அது வேறு. பட் இந்த 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 மாதிரிலாம் இருக்குது. ஒரு நம்மளால் முடிஞ்ச ஒரு பாசிட்டிவான ஒரு மக்களை காட்டுவோமே, நல்ல மக்களை காட்டுவோமே. இப்போ வந்து இந்த கெட்டப் கண்டிப்பாக ஹீரோ சார் தான் போட்டிருப்பாங்க. அவங்கள பற்றி சொல்லுங்கள். அது வந்து அவங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருந்துச்சா, அது ஆக்ட் பண்ணும்பொழுது அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏன்னா அந்த இடத்துல அவங்க கொஞ்சம் தனியாக தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றி சொல்லுங்கள், எப்படி நடிச்சாங்க? இப்போ இந்த ஸ்டோரி எழுதிட்டு ஆக்சுவலாக நாகேஷ் சாரோட கிராண்ட் சன் தான் ஆனந்த் பாபு சார் சன்னு. அவங்க தான் இதில் ஹீரோவாக பண்ணாங்க. ஃபஸ்ட்டு நான் வேற ஒரு சாய்ஸ் தான் இருந்தது. ஆனால் எனக்கு என்னன்னா, நாகேஷ் சாரை வச்சு படம் பண்ணணும்னு ஒரு படம்னா நான் ஒரு ரோல் கொடுத்து பண்ணணும்னு எனக்கு ஒரு எய்ம், ஒரு ஆசை இருந்தது. அது நடக்கலை, அவர் இறந்துட்டார். அது ஏதோ தொட்டக்குறைன்னு இப்படி வந்திருக்கு போலுக்கு, அது நமக்கு தெரியல என்ன அப்படின்னு. பட் வந்து நான் வேற சாய்ஸ் தான் இருந்தேன். அந்த ஆர்டிஸ்டால் அவர் பண்ணுறேன்னு பண்ணலன்னு சொல்லி ஃபோனே பிக் பண்ணால் ரொம்ப நாள் அலைய விட்டார், என்ன பண்ணால். அப்புறம் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் உட்காந்துருக்கும். எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கேட்டேன், யார் பண்ணா, எனக்கு நாகேஷ் சார் அந்த டைமில் பண்ணார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு உருவம் வேணும். ஏன் நாகேஷோட பேரனே பண்ணேன் அப்படின்னா டக்குன்னு ஸ்பார்க் ஆச்சு. ஆமாம், நல்ல ஐடியா தானே, டோர் நெக்ஸ்ட் பாயாக இருப்பார், பண்ணலாமே, நல்ல சாய்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்லாம் ட்ரை பண்ணி அப்புறம் நானே ஃபேஸ்புக்கில் அவரை பிடிச்சி போய் பேசுனா, சரி ஜி கதை சொல்லுங்க அப்படின்னு. கதை அப்படியே ஃபோன்லேயே 2 லைன் சொன்னாலே அவர் சொன்னார், எங்கள் தாத்தா வந்து பெரிய அனுமன் பக்தர். எனக்கு அவங்க தாத்தா நாகேஷ் சார் வந்து பெரிய அனுமன் பக்தர். நீங்கள் சொல்லி அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த மாதிரி கதைக்காக நான் வெயிட் பண்ணுறேன், நான் பண்ணுறேன் அப்படின்ட்டாரு. சொல்லிவிட்டு இது வந்து தாத்தாவோட பிளெஸ்ஸிங்ஸ் தான் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் இவர் உள்ளே வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த மேக்கப்லாம் போட்டுட்டு அந்த வெயிலில் நடந்து போகும்போது எல்லாரும் க்ரௌட்ஸ் பார்ப்பாங்க. வெளியில் இருக்காங்க இல்லையா, நம்ம ஏன்னா ரோட்டில் தான் எடுக்கிறோம், எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டேன். இவன் பார்க்குறான், இவன் சிரிக்க வண்டியில் போகும்போது ஸ்லோ பண்ணிட்டு சிரிச்சுட்டு போவாங்க, பார்ப்பாங்க என்ன வித்தியாசமாக போகிறோம், எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டார். செப்பல் டேக்கும் போது அவுத்துக்கலாம்னா கேட்க மாட்டார், அப்படி செப்பல் எல்லாமே நடந்து போவார். அடுத்தது நிறைய டெடிக்கேஷன் வச்சு அந்த ட்ரெஸ்ஸை போட்டாலே உங்களுக்கு அப்படியே கொட்டும், வேர்க்கும். அந்த மூக்கில் வச்சுட்டு கிரீடம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் வச்சுட்டு ஒரு ரொம்ப பாவம் தான் அது. அது நம்ம எழுதும் போதெல்லாம் நமக்கு தெரியலன்னா என்ன, ஒரு ஆர்டிஸ்டோட பெயின் நமக்கு தெரியும், நமக்கு ஒரு எழுதிடுவோம் என்ன வேணும் அப்படிங்கிறது. அப்போ தான் நினச்சேன், அந்த டெடிக்கேஷன்னா நம்ம வேறு யார்கிட்டயா போயிருந்தா கூட இப்படி கிடச்சிருக்காது. இவர் வந்து இவர் எனக்கு ஒரு கிஃப்ட்டு தான் அந்த படத்தில் கிடச்சிது. ஏன்னா சத்தியமாக வெளியில் ஆளுங்க கதையை கேட்டதா, கதையெல்லாம் நல்லா இருக்குது, ஆஞ்சநேய வேஷம் போடணுமா, இமேஜ் இருக்குங்குவாங்க, இல்லை வேறு ஏதாவது காரணம் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றுமே சொல்லலை. ஸோ இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் தான் நமக்கு தேவை. சொன்னதை கரெக்டாக வந்து பண்ணி கொடுத்துட்டு எந்த முகம் சுடிக்காமல் ஒரு கிஃப்ட்டு தான் அவர் பண்ணது. மோஸ்ட்லி க்ரௌடான ஏரியாவில் தான் எடுத்திருக்கீங்க சார். ஆமாம். ஸோ எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஏன்னா எப்படி இருந்தாலும் ஏதாவது அதான் நம்ம இப்போ ஒரு இடத்த ஹைட் பண்ணி கேமரா வச்சுருவோம், வச்சுட்டு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். நீங்கள் அப்படியே போங்க, கடையாக போங்க அப்படின்னு முதல் கடைக்கு போயிட்டு பாட்டு பாடுவார். அப்படி ராமா அவங்களாம் பாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாட்டு சும்மா வந்து பாடுவாங்கன்னா காசு கொடுத்துருவாங்க. அப்படியே ஒரு 4 கடை போனால் திட்டுவாங்க, போங்க. அப்படியே நடக்கும், இது ஷூட்டில் அப்படியே நடக்கும். திடீர்னு நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக யாராவது வந்து ரொம்ப அப்படியே கும்பிட்டு போட்டு 10 ரூபா எடுத்து கையில் கொடுத்துட்டு போவாங்க. அப்புறம் அந்த ஷார்ட் முடிஞ்சோன்னா அவர் கூப்பிட்டு அந்த 10 ரூபாய் கொடுத்துருவோம். அப்புறம் அவர் ஷூட்டிங்கா அப்படிங்குவாங்க, ஆமாம்னா கொடுத்துட்டு போவோம். அப்படி தான் நடக்கும். ரொம்ப ரேராக ஏதாவது ஒரு இடம் நமக்கு டைலாக்ஸ் இருக்குது அப்படின்னா மட்டும் அந்த கடையில் சொல்லிடுவோம், உங்கள் கடையில் வந்து நாங்கள் இது பண்ணிக்கிறோம். மற்றபடி ஹைட் பண்ணி தான் ஸ்ட்ரீட்ஸ்லாம் போகிறோம், அப்போ தான் சுவாரஸ்யமாக இருக்கும். மோஸ்ட்லி ரிஹர்சல் இல்லாமலே போயிட்டீங்க. இல்லை, அந்த ஸ்ட்ரீட்ஸ் இதெல்லாம் சொல்கிறேன், ஸ்ட்ரீட்ஸு வீடு இந்த மாதிரி இடம்லாம் வந்து அதுக்கிட்ட அப்படியே டைரெக்டாக போக வேண்டியது. போனால் அப்போ அவங்க சர்ப்ரைஸாக இருக்கும், அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது, கண்டுக்கவே மாட்டாங்க, போ அப்படிங்குவாங்க, விரட்டுவாங்க. சில கடையில் வந்து அப்படியே ஒன்றுமே செய்ய அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அவரே போயிடுவார். சில கடையில் கலர்லேருந்து எடுத்து கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு பலதரவற்றமான அனுபவம் கிடைக்கும் இந்த ஹைடு பண்ணி எடுக்கிறதுல சொல்கிறேன். ஓகே, இது இந்த மூவி பார்க்குறதுனால ஆடியன்ஸ்க்கு எப்படி சார், எப்படின்னா அது அவங்க யோசிக்க வைக்குமா, ஆக்சுவலி இப்படி ஒரு கலை இருந்துச்சு அது என்னாச்சு அப்படின்னு யோசிக்க வைக்குமா? இது வந்து ரொம்ப பார்ட் வந்து ரொம்ப சின்ன பார்ட்டு தான், அந்த பகல் வேஷம்ங்கிற பார்ட் ரொம்ப சின்ன பார்ட்டு தான். அது அந்த டைம் அந்த சீன் அவங்க கடக்கும் போது யோசிக்கணும், சரி இவங்க இப்படிலாம் இருந்திருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க யோசிக்கலாம். போக படம் வந்து அப்பா குழந்தைக்குள்ளார போயிடும் ஃபுல்லாக, அதோட பிரச்சனையே வேற. அப்போ அதுதான் மைண்டுக்குள்ளார இருக்கும். படம் முடிச்சு வெளியில் வரும்போது அப்பா குழந்தை பிரச்சனைகள் தான் படத்தில் ஆடியன்ஸுக்கு இருக்கும். இது ஒரு பார்ட்டு. ஓகே,
புரியுது. ஆனால் அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பாட்டு கிடக்கும் போது அவங்க ஒரு புது விஷயம். ஓகே ஓகே சார். நாளைக்கு நீங்கள் ரோட்டில் யாராவது ஒருத்தர் இது படம் ரிலீஸ்க்கு அப்புறம் சொல்கிறேன், யாராவது ஒருத்தரை பார்க்கும்போது கூட உங்களுக்கு அது படம் பார்த்தவங்களுக்கு ஞாபகம் வரும். இப்போ ஹீரோ சார் வந்து அவங்க வேஷம் போட்டது தனியா, அடுத்த மேடை கலைஞர்கள் இருக்காங்க சார். ஆமாம் ஆமாம். ஸோ அவங்கள பற்றி சொல்லுங்க. ஏன்னா விஜயகாந்த் சார் ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் ரீசனாக பார்த்தோம். அதை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணுங்க. ஆமாம். இப்போ இவர் வந்து திருவிழாவுக்கு போவார் இல்லையா, நம்ம ஹீரோ வந்து திருவிழாவுக்கு போகும்போது அங்கே மேடையில் ஊர் திருவிழாலெல்லாம் வந்து இவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. யாருன்னா இந்த மாதிரி மேடை கலைஞர்கள்லாம் ஆடுறதுக்கு வந்து சான்ஸ் கொடுப்பாங்க. அப்போ விஜயகாந்த் சார், டிஆர் சார், இந்த மாதிரி ரஜினி, அப்புறம் கார்த்திக், இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் நிறைய பேர் வருவாங்க. அப்படி ஒரு கனெக்ஷன் ஹீரோவுக்கும் அவங்களுக்கு ஆயிருக்கும். அப்போது நம்ம பேக்ட்ராப்பில் பார்த்தீங்க அப்படின்னா மேடை கலைஞர்களை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது படத்தில். அவங்க லைஃப் என்ன, அது வந்து இப்போது ஒருத்தர் மாதிரி நம்ம ஆயிட்டோம்னா அவங்க வந்து அவங்க கிடையாது. அவங்க வந்து அவங்க மனசுக்குள்ளார தன்னை எப்படி வேணால் நினச்சிட்டு இருப்பாங்க. சமூகத்து வெளியிலேருந்து பார்க்கும்போது அவங்க ஒரு சிரிப்பாக தான் பார்ப்பாங்க. என்னடா போய் இப்போ ஸ்டேஜில் ஆடிக்கிட்டு இருக்க, பொழப்ப பாடுறா, அவர் முன்னேறிட்டாரா, நீ என்னடா இப்படி ஆடிக்கிட்டு இருக்க, இப்படி தானே சொல்லுவாங்க. அந்த பெயின் அவங்களுக்கு எப்படி இருக்கும், அவங்க அந்த உருவத்தை மீறி அந்த கேரக்டர்ஸ் மீறி அவங்களால வெளியில் வர முடியாது. ஸோ அது எல்லாமே பர்டிகுலராக ஒரு கேரக்டர் மூலமாக நம்ம பேசியிருக்கோம். விஜயகாந்த் சார் கேரக்டர் வந்து ஒருத்தர் பண்ணுற நாமக்கல் விஜயகாந்தை பண்ணுறாரு. அவருக்கு படத்தில் பயங்கர எமோஷனல் சீன்ஸ், 3-4 சீன்ஸ் நல்ல எமோஷனல். ஹீரோவோட ஃப்ரெண்டாகவும் வர்றாரு அவர். நான் எழுதியெல்லாம் முடிச்சுட்டு ஷூட்லாம் பண்ணோன்னா அவர் கையை பிடிச்சிட்டு, இது ஏதாவது என் லைஃப் யார்ட்டே கேட்டு எழுதுனீங்களா அப்படின்னாரு. உங்கள் லைஃப்பில் எனக்கு தெரியாது சார்ண்ணே. இல்லை என் குடும்பத்துலேயே அப்படி தான், என்னெல்லாம் துரத்திட்டாங்க வீட்டில் இருந்து. ஸோ அந்த பெயின் இருக்கு இல்லையா, அது அது எங்கேயாவது ஒரு இடத்த நம்ம பிரதிபலிக்கணும். அந்த ஹீரோவாகவே வாழ்ந்துட்டு இருக்காங்க, சமூகம் அவங்களை எப்படி பார்க்குது, இவங்க எப்படி எக்கனாமிக்கலாக எப்படி இருக்காங்க, அதெல்லாம் போகிற வழியில் சும்மா ஒரு கோடிட்டு காட்டுறது. நமக்கு ஒரு சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி கேரக்டர்ஸாக நம்ம ஃபிலிமில் சொல்லணும் அப்படின்னா அதை கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்கிறோம். ஏன்னா நம்ம ஒரு சான்ஸ் தான், இது நம்ம பதிவு பண்ணிட்டோம்னா நம்ம தான் ஃபஸ்ட்டு பதிவு பண்ணுறோம். ஓகேங்களா, அதனால் இந்த மாதிரி கேரக்டர்ஸையும் ஒன்று வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே அந்த சொன்ன ஹீரோயினுக்கு சொன்னாங்க இல்லையா, ஹீரோயினுக்கு சொல்லும் போது ஜென்ரலாக ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு இந்த ஆட வராங்க இல்லையா, ஒயிலாட்டம், கரகாட்டம், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் ஆட வராங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அங்கே ஃபேஸ் பண்ணுற ஒரு ஊருக்கு போயிட்டு ஆடுறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் ஒரு கேரக்டர் மூலமாக இப்போ நம்ம சினிமாவில் சொல்கிறோம் இல்லையா, ஹீரோயின் இப்படி ஒரு பிரச்சனை நடந்தது, என்னோட ஃபஸ்ட்டு படத்துக்கு இப்படி நடந்தது, செகண்ட் படத்துக்கு இப்படி நடந்ததுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்களுக்கு 1008 பிரச்சனை, போகிற ஊர்லாம் பிரச்சனை இருக்கும். வாயை திறந்து சொல்ல முடியாது, சொன்னால் அடுத்த தடவை திருவிழா கூப்பிட மாட்டாங்க. அப்போ அந்த கேரக்டர் நம்ம ஹீரோயினுக்கு மாதிரி ஒன்று வச்சு அவங்க பிரச்சனையும் சொல்கிற ஒரு விஷயம், இதெல்லாம் பதிவு பண்ணிடும். இதெல்லாம் நம்ம ஒரு போகிற ஒர்க்கில் அப்படியே பதிவு பண்ணுறது தான். நம்ம சிறுகதையில் எழுதிட்டு போயிடுவோம், இதில் நம்ம விஷுவலாக பதிவு பண்ணி அதுக்கப்புறம் நம்ம விஷுவல் ஸ்டோரிஸ் வந்தது தான் வந்துட்டு கமர்ஷியல். ஸோ நம்மளால் முடிஞ்சது யதார்த்தமான ஒரு சினிமா, நல்ல சினிமா கொடுக்கணும், அவ்வளோ. ஸோ அப்பா பொண்ணு, ஆமாம், குழந்தை அவங்களோட எப்போதும் போல இருக்கிற எல்லா மூவிஸ்லையும் வர மாதிரியே சார் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்னா அதே க்யூட்டான ஒரு குழந்தை, ரொம்ப எல்கேஜி படிக்கிற ஒரு குழந்தை. அதோட ஸ்பீச்சு எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்பா குழந்தைக்கான விஷயங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதுக்கப்புறம் சில விஷயங்கள் அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு நடக்கிறதெல்லாம் இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு விஷயமா தான் இருக்கும். ஓகே சார். மியூசிக்ஸ் எப்படி சார்? சாங்ஸ் இதில் எத்தனை சாங்? 3 சாங் இருக்குமா இதில்? 3 சாங் இருக்குது. 3 சாங் ரொம்ப நல்லா இருக்குது. என்னோட அதான் சொன்னேன், நான் 20 ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த டீமை நான் அப்படியே கொண்டு வந்துட்டேன். நம்ம கூட இருந்தவங்க அவங்க நம்ம எங்கேயும் விட்டு கொடுக்கூடாது. ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு தூக்கி அடிச்சுட்டு மூவி பண்ணும்போது நம்ம வேற ஆள் போடுறது தப்பாகும் இல்லையா. அதே டீம் எல்லாருமே பெஸ்ட்டு டெக்னீஷியன்ஸு. என்னோட இன்ஸ்டியூட் கூட படித்த ஷாஜகான் தான் வந்து அவங்க அப்போ சவுண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ டிப்ளமோலாம் பண்ணும்போது இவன் தான் எனக்கு மியூசிக் பண்ணது எல்லாமே. அந்த டீம் அப்படியே கொண்டு வந்துருக்கும். அவன் மியூசிக் வந்து பண்ணேன். 3 சாங்கு. ஒன்று அப்பா பொண்ணு சாங் ஒன்று, ஒன்று வந்து டுவேட்டு ஹீரோ. இன்னொன்று வந்து லாஸ்ட்டு வந்து அனுமன் சாங். உக்ரமான ஒரு டான்ஸ் இருக்கும் இல்லையா, நல்ல பீட் சாங். தேட்டரில் எந்திரிச்சு கூஸ் பம்ஸாக இருக்கும். நல்ல ஒரு எந்திரிச்சு ஆடுற மாதிரி ஒரு நல்ல வெறியான ஒரு மியூசிக் போட்டிருக்கேன். 3 பாட்டு நல்லா இருக்கு. ஸோ இந்த மூவில உங்களோட டீம்ஸ் எல்லாருமே இருக்காங்க. இது வரைக்கும் நீங்க டிராவல் பண்ண டீம்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஆக்சுவலி இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பிளாட்ஃபார்ம் அதிகமா இருக்கு, ஆனா டீம் வந்து சேர்க்கறதா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா பிளாட்ஃபார்ம் அதிகமா இருக்கனால அவங்களுக்கு வெட்டரான ஒரு இது போவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி டீம் வந்து சேர்த்தீங்க? இல்லை, இதில் ஆக்ட்ரஸ் விட்டுருங்க. ஆக்ட்ரஸ் வந்து நம்ம ஷார்ட் ஃபிலிம்ஸ் நடித்தவங்களும் நடிச்சிருக்காங்க. எடிட்டர் அதே தான், நம்ம ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ண எடிட்டர் தான். மியூசிக் டைரக்டர் அவர். கேமராமேனு ஜூனியர், இன்ஸ்டியூட் ஜூனியர்.
அவர் ஏற்கனவே வந்து சகான்னு ஒரு படம், நாயப்பே, இதெல்லாம் நிரஞ்சந்தர்னு அவர் ஏற்கனவே பண்ணியிருக்காரு. அது சாயிப்பு நான் சொன்னால இந்த கேன்ஸுக்கு போச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோன்னு சொன்னாலே அதில் அவர் தான் கேமரா பண்ணியிருந்தார். ஸோ அதுலேருந்து அப்படியே ஒரு இது பண்ணி வந்துட்டோம். மற்றபடி எல்லாமே நம்ம டீம் இருந்தவங்க தான் இதில் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. ஆக்ட்ரஸ் அப்படின்னா ஹீரோயின் பற்றி சொல்லணுன்னா அக்ஷயான்னு ஒரு பொண்ணு, இப்போ தான் விஷுவல் கம்யூனிகேஷன் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு அவங்க ஒரு இடத்துல நம்ம ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் பண்ணோம், ஃபோட்டோஸ் வந்தது, நல்லா இருந்தது. பாம்பே அங்கே இங்கேன்னு போகிற நம்ம தமிழ் கல்ச்சர், ஏன்னா இது ஒயிலாட்டம் ஆடுற ஒரு மாதிரி ஒரு கேரக்டர் இது. ஸோ இது கரெக்டாக இருப்பாங்க அப்படி தோணுச்சு. அப்புறம் ஆடிஷன் பண்ணி பார்த்தா கரெக்டாக இருந்தாங்க. ஸோ அவங்கள ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் லோடு சபா ஜீவா அவர் ஒரு கேரக்டர், தீபா சங்கர் சாரி அவங்க. அப்புறம் நிறைய பேர் ஆதேஷ் பாலா, இது மாதிரி ஒரு நாஞ்சில் விஜயன், லோடு சபா உதயா, எல்லாம் காமெடி ஆர்டிஸ்ட் நிறையா பேர் ஃபுல்லாக. ஏன்னா இந்த படம் ரொம்ப ராவாக போகாது, விஷயம் ராவாக இருந்தால் நம்ம காமெடி ரொம்ப முக்கியம். காமெடி கலந்து ஹீரோ இல்லாத இடங்கள்லாம் காமெடிஸ் ஃபுல்லாக பஞ்ச் பண்ணி, அப்புறம் டூயட்ஸு, லவ், எமோஷன்ஸு எல்லாமே தான் பேக்கடாக தான் இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் இந்த ஆர்டிஸ்ட்லாம் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. மெயினாக ப்ரொடியூசர்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா இது ஓன் ப்ரொடக்ஷன் தான். அண்ணா அவங்க தான் பண்ணியிருக்கோம். ராஜேஷ் பத்னா பண்ணேன், சுஜாதா ராஜேஷ் 2 பேருமே பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நாங்கள் 2 ரீல்ஸ், நான் 25 ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன்னு சொன்னால் அது பேனரில் தான் பண்ணது 2 ரீல்ஸ்ன்னு. இப்போ அது வந்து ஆரஞ்சு பிக்சர்ஸாக நம்ம படமாக கன்வெர்ட் பண்ணி இப்போ ஒரு ஃபேமிலி சப்போர்ட்டோடு நம்ம வச்சு இதை பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி ஒரு விஷயம். அப்போ வந்து அவர் இபியை அப்படியே ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு அவர் கையிலே கொடுத்துட்டு வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு. அதனால் நமக்கு எதுவும் தனியாக எதுவும் வராது, காசுக்கலாம். அவரே பார்த்து இதாக போயிருக்கு, ஃபுல்லாக முடிஞ்சு இப்போ 5.1 போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் எண்டு. இனி நம்ம ஆடியோ யாருக்காவது கொடுத்துட்டா டீசர் வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த கட்டங்கள் இப்போ வந்துகிட்டு இருக்கு. ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே சார். இது வரைக்குமே நீங்கள் வந்து உங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து நீங்கள் ஆடியன்ஸ்க்கு வந்து சொல்லுங்கள், இந்த மூவி வந்து எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஒரு ஷார்ட்டாக அப்படி சொல்லிவிடுங்க. ஆக்சுவலாக ஒரு நல்ல படம், மலையாள படம்னா பார்த்தா எப்படி இருக்கும், ஒரு அது மலையாள படம் மாதிரினா அதே மாதிரி ராவாக இல்லாமல் கொஞ்சம் கமர்ஷியல்ஸ் தூவி, நம்ம ஊர் கல்ச்சருக்கு கொஞ்சம் கமர்ஷியல்ஸ் தூவிட்டு, பட் இது ஒரு கதை, நல்ல ஒரு கதை உள்ளுக்குள்ளார இருக்குது. நீங்கள் அந்த நார்மல் படத்தில் வர மாதிரி ஃபைட்டு அந்த ஒரு ஹீரோயிசம் இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் இல்லாமல் யதார்த்தமான ஒரு ஹீரோ, அவருக்கும் அவர் குழந்தைக்கும் அதில் இருக்கிற பிரச்சனைகள் அவங்க எப்படி சார்ட் அவுட் பண்ணி வெளில வர்றாங்கங்கிற ஒரு விஷயம் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். எல்லாமே காமெடி கலந்து எல்லாமே கொடுத்து போனால் மெயினாக மறுபடியும் சொல்ல வருது என்னென்னா, நான் கோடிட்டு காட்டுறது என்ன அப்படின்னா ஹியூமனிட்டி, மனித நேயம். அதுதான் மெயினாக நான் சொல்கிறது இந்த படத்தில். அதுதான் வந்து ஹைலைட். அது என்ன அப்படிங்கிறது படம் பார்த்தா தான் சொல்ல முடியாது. ஓகே, தேங்க்யூ சார். இவ்வளோ நேரம் உங்கள் அனுபவத்தை எல்லாமே ஷேர் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நான் தான் வந்து உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா இப்போ தான் வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் கொடுக்குற இந்த இன்டர்வியூ வந்து இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு படத்துக்கு பூஸ்ட் ஆகும். கண்டிப்பாக சார். ஸோ நான் வந்து உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். கேபிள் சங்கர் சாருக்கு மிக பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் வந்து இந்த டைமுக்கு எங்களுக்கு இன்டர்வியூ எடுத்து ரொம்ப சந்தோஷம். உங்கள் மூவி கண்டிப்பாக வெற்றி பெறும். தேங்க்யூ. நம்ம அதுக்கப்புறம் இன்னொரு இன்டர்வியூ நம்ம பண்ணுவோம், ஆடியோ ரிலீஸ்க்கு அப்புறம் ஒன்று. கண்டிப்பாக சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ. இப்போ உங்க என்டர்டைன்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT, 800+ blockbuster movies, 1+, 2+, 3+, multi+ languages, exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட், இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT பிளஸ், இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.